வணக்கம். கண்ட்ரி சமையல் கிச்சனில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த சேனலோட நோக்கம் ஆரோக்கியமான உணவை தருவது தான். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தக்காளி சாதம். வாங்க பார்க்கலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். 8 தக்காளி, சோயாபீன்ஸ் 1/2 கப், 3 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, சிறிது துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 5லேருந்து 6 கிராம்பு, 1 பிரியாணி ஏலக்காய், 2லேருந்து 3 சின்ன ஏலக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை. முதல்ல நீங்கள் சோயாபீன்ஸை ஒரு பவுலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சோயாபீன்ஸ் நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் தக்காளி ரைஸில் போட்டால் உங்களுக்கு நல்லா ஊறி நல்லா இதாக மீன்ஸ் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும். டைரெக்டாக நீங்கள் போடுறதுக்கு அது போட முடியாது. இப்போ நம்ம பார்க்கலாம். குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் பற்றி ஒன்று சொல்கிறேன் நான். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முடியும் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்லெண்ணெயை தான் யூஸ் பண்ணுங்கள். அது ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நான் ஆர்கானிக் நல்லெண்ணெய், செக்கில் அரைச்ச நல்லெண்ணெயை தான் யூஸ் பண்ணுறேன் இதில். அது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வெளியே வாங்குகிற மற்ற ஆயிலெலாம் நிறைய மேக்ஸிமம் எல்லா ஆயிலையும் கலப்படம் இல்லாமல் வரவே வராது. நீங்கள் உங்கள் பக்கத்தில் யாராச்சும் அரைச்சி கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இல்லை எப்படியாச்சும் நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆர்கானிக் நல்லெண்ணெய் உங்களுக்கு 100% கிடச்சிரும். அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்க்கலாம் அதில் என்ன போடலான்னு. அதில் நம்ம கொஞ்சம் சோம்பு, கிராம்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலா ஐட்டம், பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே அதில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நீங்கள் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைங்க. கடையில் வாங்குகிற பேஸ்ட்டு, ரெடிமேட் பேஸ்ட்லாம் வாங்காதீங்க. அது நல்லா இருக்காது டேஸ்ட்டுக்கு. நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லதில்லை. அதை நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். அதனால நம்ம சால்ட் போட்டோம். சால்ட் போட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் சால்ட்டு, அரை ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நம்ம மஞ்சப்பொடி போட்டு அது நல்லா வேக வைக்கிறோம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது கொத்தமல்லி அதில் போட்டுட்டு அதையும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் அதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, மிளகா பொடி 1 ஸ்பூன் மிளகா, 1லேருந்து அரை ஸ்பூன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் மிளகாய் பொடி போடும்போதும் மிளகாய் பொடி நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் கடையில் வாங்குறதுல நிறைய இதில் கலப்படம் இல்லாமல் இப்போ வர்றதில்லை. மிளகாய் பொடியில் நிறையா இது கலர் மிக்ஸ் பண்ணி மிளகாய் பொடி வருது மார்க்கெட்டில். அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி கேன்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா க்ரியேட் ஆகுது இப்போ. அதனால் நீங்கள் அரைச்ச மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தக்காளி நீங்கள் முழுசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது அது தனியாக வாயில் வரும். அது பிள்ளைகளுக்கு பிடிக்காது நிறைய பிள்ளைகளுக்கு. அதனால் நம்ம தக்காளியை இதை அரைச்சி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கு நல்லா ரெட் கலராக வரும். அண்ட் தென் அதில் அந்த பீசஸ் வராது வாயில் சாப்பிடும்போது. அதனால் நம்ம அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அது நல்லா கொஞ்சம் வத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சோயாபீன்ஸை நம்ம ஊற வச்சு மீன்ஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா தண்ணியை புழிஞ்சிருங்க. தண்ணியோடு போட்டுறாதீங்க. தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த தக்காளியில் போட்டு நல்லா அதை கொஞ்சம் தக்காளி அந்த திக்னஸ் கம்மியாகணும். அந்த தண்ணியாக இருக்கிறத கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் அது நல்லா நீங்கள் அதை ஃப்ரை பண்ணுங்கள். அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கோம். 2 கிளாஸ் ரைஸ்க்கு நம்ம ஆக்சுவலாக 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் இதில் எப்பயுமே அரை கிளாஸ் கம்மியாக ஊற்றணும்.
2 கிளாஸ்க்கு நீங்கள் 3.5 கிளாஸ் ஊற்றினா போதும். 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா பாயில் ஆகட்டும். அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அரிசி கழுவி வச்ச அரிசியை வந்து அதில் போட்டுட்டு அதுவும் நல்லா மீன்ஸ் பபுள்ஸ் வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் இந்த ஃப்ரை அது ஒரு சப்பாத்தி கல் மாதிரி நம்ம வந்து அதை சூட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து இதை தம்மில் வைப்போம். எவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் வந்து குக் பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வரும். அண்ட் அவ்வளோ நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவரஷாக இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக அதை நீங்கள் வந்து சமையல் முடிக்கணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் தம்மில் வைங்க. இதை தம்மில் வச்சிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் அந்த கல் சூடாகிட்டுருக்கு பாருங்கள், அதில் நான் வந்து மாற்றி வச்சிட்டேன். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதை மாற்றி வச்சோடனே அது வந்து கரெக்டாக நீங்கள் 20 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் பாருங்கள் நல்லா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி வச்சு இது பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எவ்வளோ நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக. நீங்கள் வந்து அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அதை நல்லா லைட்டாக கிளறிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த ராயத்தா வச்சு சாப்பிட்லாம், நம்ம பிரியாணிக்கு சாப்பிட்ற மாதிரி. இன்னொன்று வந்து இதில் சோயாபீன்ஸ் போட்டிருக்கனால ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். ஏன்னா சோயாபீன்ஸில் வந்து B12 நிறையா இருக்குது. நீங்கள் வந்து சோயாபீன்ஸ் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு லேடிஸ்க்கெலாம் வந்து B12 எதுலேயுமே வர மாட்டேங்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து B12னால லேடிஸ்க்கு வந்து இருக்குது இந்த காலத்தில். ஏன்னா வெஜிடபிள்ஸில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸில் B12 இல்லை, நான்வெஜ்ஜில் இருக்குது. ஆனால் ஒரு சில நான்வெஜ்ஜில் தான் இருக்குது, அது நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால B12 இதில் இருக்குது. நீங்கள் வந்து இது கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு லேடிஸ்க்கெலாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். அதனால் பாருங்கள் சர்வ் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இது கூட எக் சாப்பிட்டிங்கன்னா எக்கு, எந்த நான்வெஜ் சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை எது வேணாலும் அதோட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நீங்கள் சோயாபீன்ஸ்லாம் போட்டிருக்கனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு, செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிட்டில் பெல்லை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.